ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மேட் ஃபினிஷ் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆன்டிக் சார்ம் வச்ச பிரேஸ்லெட் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ. ஸோ அதை மேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம பீட்ஸ் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பீட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம பிளாக் கலர் நான் எடுத்துருக்கேன். மேட் ஃபினிஷ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அது ஆன்டிக்லேயே சில்வர் கோல்டுன்னு 2 டைப் இருக்குது. நான் இன்றைக்கி சில்வர் கலர் நான் எடுத்திருக்கேன். ஸோ சில்வர் கலரில் ஒரு ஸ்பேசர் எடுத்திருக்கேன். ஸ்பேசர்னால் இது தான், ஒரு சிலிண்டர் டைப்பில் இருக்கும். அது மேலே ஒரு வளையம், ஒரு ஹூப் மாதிரி இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜம்ப் ரிங் போட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சில்வர் கலரில் ஒரு ஸ்பேசர், சில்வர் கலரில் ஒரு எலிஃபண்ட் ஜாம் எடுத்திருக்கேன். இது ஆன்டிக் ஜாம்னு சொல்லுவாங்க. சில்வர் அண்ட் கோல்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்றைக்கி சில்வரில் பார்க்க போகிறோம். சில்வர்லேயே நான் ஜம்ப் ரிங்கையும் நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ சில்வர் எலிஃபண்ட் சாமில் நம்ம இந்த மேட் ஃபினிஷை கம்பைன் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 0.8 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ எப்பொழுதும் போல் நம்ம பீட்ஸை கோக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பீட்ஸ் இப்போ கோக்க ஆரம்பித்தாச்சு. மேட் ஃபினிஷில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 பீட்ஸ் தான் நம்ம மேட் ஃபினிஷில் வாங்கியிருக்கோம். பிளாக் கலரும் ஒயிட் கலர் மட்டும்தான் நம்மள்ட்ட மேட் ஃபினிஷ் பீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிரேஸ்லெட் எனக்கு ஆர்டர் வந்த பிரேஸ்லெட் தான் நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவங்க ஆன்டிக் சார்ம் வேணும்னு சொன்னாங்க. நான் ஒரு 5 டைப் ஆஃப் ஆன்டிக் சார்ம் இப்போதைக்கு ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரா மெட்டீரியல்ஸில் நம்ம ரீசெண்டாக வாங்கின ஆன்டிக் சார்மில் இந்த எலிஃபண்ட் சார்மும் ஒன்று. ஆன்டிக் சார்ம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டி ஆகிட்டுருக்கு. இதில் நிறைய டைப் ஆஃப் ஆன்டிக் சார்ம்ஸ் இருக்குது. பட்டர்ஃப்ளை, எலிஃபண்ட், அந்த மாதிரி டக்கு, நிறைய ஃப்ளவரு, இந்த மாதிரி ஆன்டிக் சார்ம்ஸ் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக இருக்குது. இப்போது நமக்கு அவைலபிளாக லீஃப் மாடல் இந்த மாதிரி இருக்குது. நம்ம ரீசெண்டாக ஒரு 4 டைப் வாங்கியிருந்தோம். ஸோ அதில் தான் நம்ம இப்போ மேக் பண்ணுறோம். இப்போ நான் பீட்ஸை நான் ஈக்குவலாக பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டேன். சென்டராக தான் இந்த ஸ்பேசர் கொடுக்கணும். ஸ்பேசர் ஹோல்லையே நம்ம எலாஸ்டிக்கை விட்டு மாட்டிடணும். நீங்கள் ஒரு 22 பீட்ஸ் நீங்கள் வச்சு பிரேஸ்லெட் பண்ணுறீங்கன்னா 11 பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு 11 பீட்ஸ் கோத்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பேசரை நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ள 11 பீட்ஸை நம்ம கோக்கணும். ஸோ இது சென்டராக இருந்தால் தான் உங்களுக்கு அது பார்க்கவும் டீசெண்டாகவும் அது அழகாகவும் இருக்கும். இல்லைன்னா அது சைடில் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாட்டும் சைடில் வரும். ஸோ அது உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது பார்க்கும்போது. ஸோ நான் பார்ட்டிஷன் பண்ணபடி ஒரு பாதி நான் கோத்துட்டேன். இன்னொரு பாதி நான் இப்போ கோத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்போது அது உங்களுக்கு சென்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேசர் அழகாக தெரியும் நீங்கள் கையில் போடும்போது. ஸோ இதை இப்போ நம்ம கோத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நாட் போட்டுட்டு கூட நீங்கள் அது கீழே அந்த வளையத்தில் நீங்கள் இந்த சாமை கனெக்ட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். ஸ்பேசர் போட்ட நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நாட் எப்பொழுதும் போல் ஒரு சிங்கிள் நாட், அதுக்கப்புறம் ஒரு டபுள் நாட் போட்டு நீங்கள் இந்த பிரேஸ்லெட்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பிரேஸ்லெட் பண்ணும்போது நாட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் 1 டைமுக்கு ஒரு 2-3 டைம் செக் பண்ணிவிட்டு அதை இழுத்து பாருங்கள். அதை போடும்போது அது லூஸ் ஆகுதான்னு பாருங்கள். அதெல்லாம் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நாட் வரா மாதிரி பார்த்துங்க. ஸ்பேசருக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் நாட் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ இந்த வளையம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த ஜம்ப்ரிங்கை அதில் நம்ம மாட்டிடலாம், அவ்வளோதான். ஸோ அந்த ஹோல் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாமாக இருக்கட்டும், நீங்கள் எது வேணாலும் இதில் நீங்கள் அதில் கோத்துக்கலாம். ஸோ இந்த ஜம்ப்ரிங் அதில் உள்ளே விட்டு நான் இந்த ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கேப் இருந்தால் கூட உங்களுக்கு சாம் கீழே விழுந்துடும். ஸோ அதை பார்த்துங்க.
இந்த பிளாக்கில் வந்து இந்த சில்வர் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த சில்வர் சாம் செய்யும் போது நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது அப்படியே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிங்க. ஸோ நம்மளோட ப்ரேஸ்லெட் டோட்டலாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேட் ஃபினிஷு பிளாக்குனாலே ஒரு ரிச் லுக் தருது. ஸோ ரொம்பவே ஒரு எலகண்ட்டான ஒரு எலிஃபெண்ட் சாம் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ரேஸ்லெட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் திருத்தி ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா திருத்தி ட்ரெண்ட்ஸ், இந்த பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.